வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அது நகாய் சம்பந்தப்பட்டது, மாநில சம்பந்தப்பட்டதல்ல. தொடர்ந்து நிதின் கட்கரி அவர்களுக்கு மாண்பு அமைச்சருக்கு அந்த 3 முறை கடிதம் எழுதியிருக்கிறேன். நேரடியாக நானே சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் பிரதம மந்திரியை பார்க்கிறப்போ, டெல்லியில் பார்க்கிறப்போ அவரு கடிதம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வேலை சீக்கிரம் முடிகிறதுல மாநில அரசுக்கு ரொம்ப அக்கறை உண்டு. அதை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கோம். அந்த பணியை பொறுத்து நான் தான் சொல்றேன். அது நம்மதுனாக்கா நான் பதில் சொல்ல முடியும். ஆனால் தொடர் முயற்சி எடுத்து கொடுக்கிறது உண்மை. தேதி வரையே துறை சார்ந்த அதிகாரிகள் கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஆய்வு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு சாலைகள்லாம் சுத்தம் பண்றாங்க. நள்ளிரவில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வச்சு சுத்தம் பண்ணியிருக்காங்க. தடுப்பு காட்டைகள் எல்லாம் சீரமைச்சு பண்ணியிருக்காங்க. நீங்க வரன்றது ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பணிகள் நடக்குது. 2 வருஷமா இல்ல அது தப்பு. அது சுத்தப்படுத்துவது என்பது யார் விஐபி இருந்தாலும் சுத்தப்படுத்துன்றது இயற்கை. அதை போய் ஏன் சுத்தப்படுத்தணும் கேட்க முடியாது. பழுது அடிக்கிறதுன்னு சொன்னாக்கா சாலை பதிவு நடந்தாக்கா இப்போ சாலை செயலுன்னே நாங்கள் நம்ம சாலைன்னே சொல்லி நாங்கள் ஆப் போட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா 48 மணி நேரத்தை 72 மேலே கட்டாயம் படிப்போம். நாங்கள் அதில் மாற்றுக்கிறது அப்படி இல்லை. நான் தான் சொல்றேன், யாரு சிறப்பு அமர்ந்திரி இல்லை, யாரு சிறப்பு ஒரு விருது சுத்தப்படுத்துறது இயற்கையானது, எங்களுக்காக இல்லை. பொதுப்பணித்துறை சார்பாக 2 பக்கமும் இல்ல அது கரையை பயணப்படுத்துவது என்பது எப்படின்னு கேட்டா அது என்னுடைய துறை முதல்ல இல்லை. அது WRD துறை. அது ஆனால் நீர் மேலாண்மை துறை தான் அதெல்லாம் பலப்படுத்துற வேலையை பார்க்க முடியுமா? நான் பொதுப்பணித்துறைக்கு வராது. நான் சொல்றது சாலை போடுறதுக்கும் பொதுப்பணித்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உள்ள கேம்பஸுக்குள்ள சாலைகள் தான் பொதுப்பணித்துறை போடுவாங்க. அவுட்டர்ல இருக்கிறது போற நெடுஞ்சாலைத்துறை இருக்கணும். வேற ஏதாவது நீங்க நீர்நிலைகள்ல பலப்படுத்தணும்னு சொன்னா WRD பிரிஞ்சு இருக்குது. ஒரு செய்திக்காக நீங்களும் கேட்கறீங்க, நாங்களும் சொல்றோம். பிரிட்டிஷ்கார காலத்திலே மாவட்டம் இருந்த மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம் தான். பிரிட்டிஷ்கார காலத்தில் இருந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கிடையாது. வடார்காடு மாவட்டமே கிடையாது அந்த காலத்தில். சித்தூர் ஓட்டம்னா கடலூர் தான். அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பத்தில் பண்ருட்டி ரோட என்ன சொல்லுவாங்கன்னா சிசி ரோடுன்னுவாங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ரோடுக்கு என்ன பேர் கேட்டா சிசி ரோடு. அப்படின்னா சிசின்னா சித்தூர் கடலூர் ரோடுன்னு பேரு. இன்னை வரைக்கும் ரெக்கார்டு அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு பழமையான ஒரு மாவட்டத்தில் இந்த கட்டடத்தை திறந்து வைப்பதில் உள்ளபடியே நானெல்லாம் பெருமைப்படுகிறேன். எனவே இந்த கட்டடத்தை பயன்படுத்தி பொதுமக்களும் பயன்படுத்திக்கணும். இங்க இருக்கிற அரசு அலுவலர்கள் அது ரொம்ப சுத்தமாக நேர்த்தியாகவும் அழகாகவும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு நீங்க இருக்கணும். இங்க இருக்கிற அதிகாரிகள் பொதுமக்கள் அவங்களிடத்தில் இனிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தந்ததற்காக அவருக்கும் நன்றி சொல்லி, இந்த கட்டணம் வருவதற்கு எனக்கு பெரும் உறுதியாக இருந்தவர் நம்முடைய அருமை நண்பர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் வசதியானவர். நான் ஏதாவது தம்பின்னு சொன்ன கோச்சுக்குவார். நம்முடைய நண்பர் பன்னீர்செல்வம் அவர்கள் இதுக்கு உறுதுணையாக இருந்தார். எனவே அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மூலமா இன்னொரு செய்தியும் சொல்றேன். இருக்கிற மாவட்டங்களில் பார்க்கிற பொழுது 4 மாவட்டம் தான் சாலைகள் அதிகமாக இருந்தது. சாலைகளை மேம்படுத்துவதுன்னா கோட்டாட்சிகள் தான், அதாவது டிவிஷனல் இன்ஜினியர் டின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்முடைய கணேசன் அவர்கள் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தவர். எங்கள் மாவட்டத்தில் மிக நீண்ட சாலைகள் அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு தனியாக ஒரு கோட்ட பொறியாளர் அலுவலகம் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் தான் விருதாலயத்தை தலைமையாக கொண்டு அவர் கேட்டார் என்பதற்காக கோட்டாட்சி அலுவலகம் பொறியாளர் அலுவலகம் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் அது தற்காலிகமாக தான் இருக்குது. முதலமைச்சருடைய நிதியை கேட்டுத்தான் அந்த கட்டடத்தை கட்டி கொடுக்க வேண்டிய சூழல் இந்த துறைக்கு இருக்கிறது. எனவே அந்த செய்தியும் பகிர்ந்து வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கலந்து கொண்டதற்காக என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.